திமுக விஜய்க்கு கூட்டம் வர்றாங்க, இளைஞர்கள் எல்லாம் வர்றாங்க, ஒரு ரசிகரான பார்வையில பாக்குறாங்களே ஒழிய அவங்க எல்லாம் ஓட்டு போட்டுருவாங்கன்றது சொல்ல முடியாது. பிள்ளை சடங்கா இருக்கு, அதை வச்சுக்கிட்டு இவர் வந்து லவ் பண்ணுதாரு. பையனுக்கு 25 வயசு, அவன் பிள்ளைய பார்க்கான், அம்மாவை பார்க்கான், குடும்பத்தை பார்க்கறான். இவர் வந்து லவ் பண்ணிக்கிட்டு சினிமா நடிகை கூட சுத்திக்கிட்டு இப்படி ஒரு பிம்பத்துல இருக்கும்போது இவரை பத்தி மக்கள் வந்து இவரை நம்புவாங்களா? ஓட்டு இருக்கு, ஓட்டு எல்லாத்துக்கும் இருக்கு, போட தெரியணும்ல. அவங்க சின்னத்தை பார்த்து போடவே தெரியாத பெரிய பெரிய அவங்க சிறுபிள்ளை பயிர் வந்து எல்லாமே வராதுப்பாங்கல்ல, அந்த மாதிரி. ஐயோப்பா, இனிமே டிஎம்கே ஜெயிச்சு வேற ஒரு கட்சி வருமானு டிவிக்கு நேற்றுக்கு நடந்த கூட்டத்தில் சொல்லியிருக்காங்க. அப்படி ஒரு கனவே அங்க நடக்காது. படிப்பறிவு இல்லாதவங்க கூட திமுக தான் நினைப்பேன். ஒரு நடிகர் இந்த பிம்பத்தில் அவரை இது பண்ணுறாங்க. இதெல்லாம் சும்மா 26 முடிஞ்சு போடும், அவ்வளோதான். எல்லாமே கிட்டத்தட்ட சட்டமன்ற தொகுதி அவ்வளவுமே பாத்தீங்கன்னா திமுக கோட்டை தான், அதை அழிக்க முடியாது சார். மக்கள் எல்லாமே அவருக்கு என்ன வெறியில இருக்கிறாங்க. சிலம்பதுக்கு ஓட்டு பூரா வந்து அவங்க படம் பார்க்கத்தான் போவாங்களே தவிர கட்சி உதயசூரியனுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிக்க முடியாது சார். அது வந்து ஆலமரம் மாதிரி விழுதாய் பறந்துருச்சு. தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள். சென்னையானது டிவிகேவின் கோட்டையாக மாறும் என்று டிவிகே தரப்பில் பேசப்பட்டு வருகிற வேளையில் சென்னை என்பது டிவிகேவின் கோட்டையாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? சென்னையானது திமுகவின் கோட்டையாகவே தொடருமா என்பதை நாம் மக்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இது கிங் டிவி, நான் உங்கள் தமிழ்மாறன். நேற்று சென்னை பெரம்பூர்ல நடந்த பொதுக்கூட்டத்துல தாவேகா இந்த கருத்தை பதிவு பண்றாங்க. ஏன்னா பெரம்பூர் தொகுதி விஜய்க்கு வர்றதா சொல்றாங்க. அப்படி வந்தா சென்னை எப்படி இருக்கும்? பெரம்பூர்ல விஜய் வந்தா அது அவருடைய விருப்பம். பெரம்பூர்ல நான் நிக்கிறோம்னு சொல்லி ஆசைப்படுறாரு. ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து வலுவா இருக்குது பெரம்பூர்ல எல்லாம். எப்படின்னா விஜய் ஒரு பெரிய லீடர் இல்லையா? உச்சபட்ச லீடரா இருக்கு. எப்படி நீங்க சினிமா நடிகரா இருக்காரு. அவர் இவ்வளவு பெரிய லீடர்ன்றதுல அரசியல ஏத்துக்க முடியாது. அவர் வேணா சினிமா துறையில வேணா இருக்கலாம ஒழிய, சினிமா துறையில இருந்து வழியா வந்தவங்க எல்லாம் கமலஹாசன் இருக்கிறாரு, சிவாஜி கணேசன் இருக்கிறாரு, அவங்களெல்லாம் கம்பேர் பண்ணும் போதெல்லாம் இவ்வளவு ஒண்ணுமே இல்ல. ஆனா நினைச்சுக்கலாம், நம்ம வர்ற கூட்டம் எல்லாம் அந்த ஓட்டு நமக்கு தான் உழப்பு. திமுக விஜய்க்கு கூட்டம் வர்றாங்க, இளைஞர்கள் எல்லாம் வர்றாங்க, ஒரு ரசிகரான பார்வையில பாக்குறாங்களே ஒழிய அவங்க எல்லாம் ஓட்டு போட்டுருவாங்கன்றது சொல்ல முடியாது. தலைநகர் சென்னை திமுகவுடைய கோட்டையா காலகாலமா இருக்கு இல்லையா? அது இனி மாறும்னு தாவேக்கால சொல்றாங்க. யாரோ தாவேக்கா சார்பா சொல்றாங்க. உங்க கருத்து என்ன? தாவேக்கால யாரு சொல்றா? ஆதவ அர்ஜுனா வந்து இருக்கிறதுலயே வந்து ஒரு மிகவும் தரக்குறைவான ஒரு அரசியலை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. எதனாலன்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு ஒரு தமிழ்நாடு முதல்வர்னு கூட பார்க்காம எவ்வளவு ஒரு தரந்தான இவர் வந்து பேசணுமோ இவர் வந்து யாருங்கிறத காட்டுது. அவருடைய விமர்சனம் வந்து அவருக்கு வந்து முதல்ல வந்து ஒரு அடிப்படை ஒரு அரசியல்வாதிக்கு உண்டான எந்த ஒரு அறிவுமே ஆதவ அர்ஜுனாவுக்கு வந்து இல்லாத மாதிரி தான் வந்து நாங்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கல காலங்காலமா வந்து சென்னை வந்து திமுக கோட்டையாவே தான் தொடர்ந்து இருந்து வரும். என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, மக்கள்கிட்ட வந்து அதாவது தன்னுடைய வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய தனது மனைவியை வந்து வீட்டை விட்டு வெளியே அனுப்பிய சினிமா நடிகர் விஜய், பெத்த அம்மா அப்பா வயசான அம்மா அப்பான்னு கூட பார்க்காம தனது சந்தோஷத்துக்காண்டி அவங்கள வெளியே அனுப்பினார விஜய். அதுக்கப்புறம் பிள்ளைகள் ஆம்பளை பையன் போட்டப்பல பிள்ளை சடங்கா இருக்கு, அதை வச்சுக்கிட்டு இவர் வந்து லவ் பண்ணுதாரு. பையனுக்கு 25 வயசு, அவன் பிள்ளைய பார்க்கான், அம்மாவை பார்க்கான், குடும்பத்தை பார்க்கறான். இவர் வந்து லவ் பண்ணிக்கிட்டு சினிமா நடிகை கூட சுத்திக்கிட்டு இப்படி ஒரு பிம்பத்துல இருக்கும்போது இவரை பத்தி மக்கள் வந்து இவரை நம்புவாங்களா? திமுக வந்து 1000 திமுக கோட்டை. நான் வெற்றி கொண்டாந்த உதவியாளர் சுந்தரராஜன். சரி, எதனால திமுக கோட்டையா இருக்கு சென்னை? என்ன காரணம்? அது ஆதியிலேருந்து அப்படிதான் இருக்குது. அதான் என்ன பண்ணிட்டீங்க சென்னைக்கு? திமுக சென்னையில் திமுக எவ்வளவு பண்ணிருக்கு நன்மை, எவ்வளவு பிரிட்ஜு கட்டியிருக்கு,
எல்லா வேலையும் இப்ப சென்னைக்கு பண்ணியிருக்காரு நம்ம தாழ்ந்த தளபதி. சரி. ஆனா இனிமேல் திமுக கோட்டை கிடையாது சென்னை, அதெல்லாம் டிவிகே கோட்டைன்னு விஜய் ரசிகர்கள் சொல்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் நடக்காதுங்க. விஜயெல்லாம் இங்கே ஒன்றும் எடுபடாது. விஜயெல்லாம் ஒன்றும் இங்கே சென்னையில் சுத்தமாக தமிழ்நாட்டிலே எடுபடாது. விஜய் எப்போ வந்தவர் எப்போ போனவர் சொல்லு. சென்னை திமுக கூட்டம்னா 1957 இருந்து ஆரம்பித்த கட்சி. அடிப்படை ஃபவுண்டேஷன் இருக்கு. வார்டு வாரியா எல்லா வார்டுக்கும் செயலாளர் பேர்ல போட்டிருக்காங்க. ஒரு பேசிக்கான கட்டமைப்போட உருவான கட்சி திமுக. அதனால அது வலிமையா இருக்கு. இனிமேல் கிடையாது திமுக கோட்டை, இனி இது டிவிகே கோட்டைன்னு ஆதவர்ஜுனா. ஐயோயோ, பஸ்ஸோக்கு சினிமா பார்க்க பயங்க 50 பையன் சொல்லுவாங்க. முதல் ஷோ விஜய் படம் ரிலீஸ் ஆகும்ல, அதில் ஒரு 50 பேர் பார்ப்பாங்கல்ல, ஒரு 500 ரூபா 1000 ரூபா துட்டு கொடுத்து சினிமா பார்ப்பாங்களா, அந்த பையங்க அவங்க என்னையுவாங்க. ஐயோ பாவம். ஆனா அவங்களுக்கும் ஓட்டு இருக்கு, அது நீங்க மறக்க கூடாதுல்ல. ஓட்டு இருக்கு, ஓட்டு எல்லாத்துக்கும் இருக்கு. போட தெரியணுங்களா, அவங்க சின்னத்தை பார்த்து போடவே தெரியாத பெரிய எப்படி அவங்க சிறுபிள்ளை பயிர் வந்து எல்லாமே வராதுப்பாங்கல்ல, அந்த மாதிரி. ஐயோ பாவம். அவங்க தான் சின்னத்தை வாயிலே வச்சிருக்காங்களே, விசில ஊதிட்டே போக வேண்டியானே, விசில ஊதிட்டு அவங்க பாட்டு போக வேண்டிய யார் வேண்டாம்லாம். நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? 2026 234 திமுக ஜெயிக்கும் சென்னையிலையும். சென்னை 200 தமிழ்நாடு வரும். இல்ல முக்கியமா சென்னை திமுக சென்னையில பூராமே இப்ப ஜெயிச்சது தானே. 18 தொகையும் ஜெயிக்கும். காஞ்சிபுரம் மாவட்டம் ஜெயிக்கும், செங்கல்பட்டு மாவட்டம் ஜெயிக்கும், சேர்ந்து தான் சென்னை மாவட்டம் மாறுது. அனைத்து தொகையும் திமுக ஜெயிக்கும். சென்னை திமுக கூட்டம்னா கலைஞர் காலத்தொட்டு வரைக்கும் இன்ன வரைக்கும் திமுக தான். திருவாரூர்ல சரி, சைதாப்பேட்டையிலையும் சரி, உதயநிதி ஸ்டாலின் இருக்கிறாரு. இப்போவும் ஐயா மூக்க கலைஞர் அவர் காலத்தொட்டு அப்பா எம்ஜிஆர் காலத்திலிருந்தே அவர் கருணாநிதியும் ஐயா எம்ஜிஆரும் சேர்ந்து ஆட்சி நடத்தினது. அதனால அவங்க வந்து காலந்தொட்டு அவங்களோட டிஎம்கே வந்துட்டு தான் இருக்கும். இனிமே டிஎம்கே ஜெயிச்சு வேற ஒரு கட்சி வருமானு டிவிக்கே நேற்றுக்கு நடந்த கூட்டத்தில் சொல்லியிருக்காங்க. அப்படி ஒரு கனவே அங்கே நடக்காது. இன்று நேற்று இல்லை, 1967 அது திமுக கோட்டையை தான். நடுவில் தான் 1991 தான் அந்த ராஜீவ்காந்தி சாவால் திசை மாறியது. அதுக்கப்புறம் மீண்டும் சென்னை கோட்டையார். அதுக்கு சென்னையை வந்து கலைஞர் அந்த அளவுக்கு சீர் செய்திருக்கார், செம்மை பரிசுப்படுத்துகிறார், மக்களுக்கு நல்ல திட்டங்களை கொடுத்துக்கிறார். ஏழை சிரிப்பை இறைவனுக்கான அண்ணா சொன்னார். அந்த மாதிரி வாழ்ந்து காட்டினார் திமுகக்காரங்க. அதனால் இன்றும் சென்னை கோட்டையாக திமுக திகழ்கிறது. சென்னை இனி திமுக கோட்டை கிடையாது, அது டிவிகே விஜய் கோட்டைன்னு பேசுறாங்க ஆதவர்ஜுனா அவர்கள். அதெல்லாம் வந்து ஒரு பிம்பம், அதுக்கு வந்து ஒன்றுமே இதுவே கிடையாது. ஒரு 10% ஓட்டு வாங்குறது பெரிய விஷயம். ஏன்னா இன்னைக்கு வந்தவங்களாம் சொல்லலாம், ஆனால் படிப்படியாக வந்து 23லேயே மிஸ்ஸாக பார்த்து எவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கெல்லாம் போய் இவங்க வந்து சைட்டாக வந்துட்டு இவங்க கோட்டைனா அது எப்படி? படிப்பறிவு இல்லாதவங்க கூட திமுக தான் நினைப்பேன். ஒரு நடிகர் இந்த பிம்பத்தில் அவரை இது பண்ணுறாங்க. இதெல்லாம் சும்மா 26 முடிஞ்சு போடும், அவ்வளோதான். அதாவது இதுக்கு என்ன சொல்லணும்னா, ஒரு யானைக்கு மேலே ஒரு ஈ வந்து இருந்து கொஞ்ச நேரம் அதை டிஸ்டர்ப் பண்ணிட்டு அந்த ஈ நான் போகிறேன்னு சொல்லித்தான். அப்போ அந்த யாரை கேட்டான், என் நாயை நீ எப்போ வந்து இருந்தேன்னு யாருக்கு தெரியணும், என் நாயை நீ எப்போ வந்து இருந்தேன்னு யாருக்கு தெரியணும். உங்களுக்கு ஒன்று நல்லா நினச்சிக்கிடணும், சினிமாவில் மிகப்பெரிய நடிகர் யாருன்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் சிவாஜி கணேசன். எம்ஜிஆர் நடிகராக கிடையாது, எம்ஜிஆர் ஆக்டர் கிடையாது, எம்ஜிஆர் ஸ்டார். எம்ஜிஆர் ஸ்டார். கமலஹாசன் யாருன்னா ஆக்டர் நடிகர். ரஜினிகாந்த் வந்து ஸ்டார். பிள்ளைங்களுக்கு விஜய் வந்து ஆக்டர் நாட்டிய ஸ்டார். தலை ஸ்டார். கேட்டவங்களுக்கு ஸ்டாருடைய மாஸ் வேற, ஆக்டருடைய மாசுங்கிறது வேற. ரெண்டுக்கு வித்தியாசம் போல உங்களுக்கு தெரிஞ்சுக்கிடணும். எல்லாம் மிகப்பெரிய அரசியல் வித்தகர். கேட்டலாம் உங்களுக்கு கிட்டத்தட்ட குருஷேத்திர யுத்தத்தில் வந்து பீஷ்மர் யூகங்கள் அமைத்தது மாதிரி தேர்தல் களத்தில் வந்து போர்க்களம் ஆக்கி யூகம் அமைச்சர் பிரசாந்த் கிஷோர்னு சொன்னாங்க. தேர்தலுக்கு முன்னால் 20% வாக்களை அவர் பிரிச்சுருவாருன்னு அரசியல் விமர்சகங்களும் ஊடகங்களும் கணிச்சு நான் கடைசி தேர்தல் முடிஞ்ச ஒரு 4% கீழே வந்துட்டார். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து கட்டமைப்பு வலுவான கட்டமைப்பு. புரியுதா உங்களுக்கு? வலுவான அதனுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் மிகவும் பலமாக இருக்கு. என்ன எடுத்துக்கிட்டா 1972, 77, 80, 84, 89, 91, 96, 2001, 2006, 2011, 2016, 2021 இவ்வளவு சட்டமன்ற தேர்தலில் உழைப்பையும் பணத்தை இந்த இயக்கத்துக்கு
செலவு செய்துட்டு 2026 வரக்கூடிய தேர்தலில் களங்காணுவதற்கு நான் என்னை தயார் செய்து கொண்டிருக்கிறேன். எனக்கு 73 வயதாகுது. 40 ஆண்டு காலம் நான் அந்த களத்தில் இருந்து கொண்டிருக்கேன். சென்னை எப்படி இருக்குன்ற? சென்னை மிக அற்புதமா இருக்கு. சென்னை எப்போதுமே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோட்டை தான். கோட்டையை மாறாது. எந்த காலத்திலையும் மாறாது, எந்த காலத்திலையும் மாறாது. இந்த தேர்தல் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு தெரியும். அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னாக்கா, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஓட்டுலாம் சைலண்ட் ஓட்டு, வீட்டுக்குள்ள இருக்கு. அவர் கொஞ்சம் இளைஞர்கள் திரைப்படத்தை பார்த்துட்டு வந்து 20% ரோட்ல கிடந்து ஆட்டம் போடுவான். எங்க ஓடெல்லாம் வீட்டுல இருக்கு, அவன் ஓடெல்லாம் ரோட்ல இருக்கு. என் கருத்து வந்து ஆனானப்பட்ட எம்ஜி ராமச்சந்திரன், நம்ம தலைவர் எம்ஜிஆர் இருக்காரு, அவருடைய பீரியட்லயே வந்து அதிமுக ஒரு சீட்டு வந்து சென்னையில வாங்கல. சரி, எம்ஜிஆரை விட பெரிய ஆளு டிவிகே கட்சி தலைவர் கிடையாது. அதனால இப்படி மாறிடுச்சுன்னு சொல்றதெல்லாம் ஒரு மாய. திமுக கோட்டைங்க சென்னையை யாராலையும் அசைக்க முடியாது. அது என்ன மாயைனா என்ன, அவங்க புரியுற மாதிரி சொல்லுங்க. மாயைங்கிறது வந்து அரசியல் சதி. இப்படிலாம் வந்து டிவிக்கு கோட்டையா மாறிடுச்சுன்னு சொல்லி பரப்பி விட்டுக்கிட்டு சும்மா சின்ன பசங்களை இது பண்ணிருக்காங்க. சின்ன பசங்க ஓட்டு பூரா வந்து அவங்க படம் பார்க்கத்தான் போவாங்களே தவிர கட்சி உதயசூரியனுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. நாஞ்சில் சம்பத் அவர்கள் சொல்றாரு, திமுகவுக்கு கூட்டம் இருக்கு, அதிமுக கூட்டம் இருக்கு, அது எல்லாமே 200 ரூபாய்க்கு வர கூட்டம், ஆனா விஜய்க்கு வர கூட்டம் தானா வர கூட்டம் தானே அப்படின்னு. சார், நாஞ்சில் சம்பத்தெல்லாம் இன்னைக்கு பேசவே வேண்டாம். திராவிட முன்னேற்ற கழகத்துல இருந்து மதிமுக போய், மதிமுக இருந்து EDMK போய், EDMKல இருந்து நீங்க எவ்வளவு காசு கொடுத்தாலும் அவர் என்ன வேணாலும். அதனால அவரு பேசுற கருத்தெல்லாம் நம்ம ஏத்துக்க முடியாது. திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிக்க முடியாது சார். அது வந்து ஆலமரம் மாதிரி விழுதாய் பறந்துருச்சு. இல்லைங்க, உதயநிதியும் வந்துட்டாரு, சினிஃபீல்ட்ல இருந்து வந்தவர் தான். உதயநிதி பின்னாடி இருக்கிற மக்கள் கூட்டம் அவருக்கு அளவிட முடியாத அளவுக்கு இளைஞர்கள் இருக்கிற சமுதாயம் வந்துட்டாங்க. அதனால அடுத்தடுத்து ரெடியா இருக்காங்க. அது குடும்ப அரசியல் இல்லாத அவங்க கொள்கை வாரியம் வந்து அடுத்தடுத்து ரெடியா இருக்கிறாங்க. மக்களுக்கு தேவையானது, மாணவர்களுக்கு தேவையானது, விளையாட்டு துறையில எல்லாமே சிறப்பா செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு, செஞ்சிட்டு இருக்கிறாரு. அவர் என்ன செஞ்சார்? இனிதான் நான் வரப்போறேன், இனிமேதான் நான் முதலமைச்சரா வரப்போறேன், இனிமேதான் நான் செய்யறேன்றத வந்து நமக்கு யாருக்கும் தெரியாது. இன்னைக்கு உதயநிதி செஞ்சிட்டு இருக்கிறாரு. சரி, சென்னை ஏன் திமுக கோட்டையா சொல்லுங்க? எதனால? காலங்காலமா கலைஞர் வந்து சைதாப்பேட்டையில வந்து ஜெயிச்சாரு. எல்லாமே கிட்டத்தட்ட சட்டமன்ற தொகுதி அவ்வளவுமே பாத்தீங்கன்னா திமுக கோட்டை தான். அதை அழிக்க முடியாது சார். மக்கள் எல்லாமே அவருக்கு என்ன வெறியில இருக்கிறாங்க. ஆனா பெரம்பூர்ல விற்க போறதா சொல்றாங்க. பெரம்பூர்ல வந்து டெபாசிட் இழப்பாரு, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். எங்கள் திமுக இளைஞரணி செயலாளர் இளம் தலைவர் அவர்கள் வந்து மிகவும் ஒரு பலம் வாய்ந்த இளைஞர்கள் மத்தியில வந்து ஒரு வலுவான ஒரு இளம் தலைவராக உருவெடுத்து கொண்டிருக்கிறார். இனி வருகின்ற காலம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் காலம். கழக தலைவர் வந்து அவருடைய நலத்திட்டங்களை வீடு வீடாக, டோர் பை டோராக சென்று நாங்கள் வந்து மீண்டும் எங்கள் கழக தலைவரை அரியணையில் ஏற்றி ஆட்சி பொறுப்பில் உட்கார வைப்பதற்கு கழக தோழர்கள் நாங்கள் சுழலும் சூரியனாய் பணியாற்றுவதற்கு எப்போதும் கடமைப்பட்டு இருக்கிறோம். திருநெல்வேலி மத்திய மாவட்ட திமுக இளைஞரணி சார்பாக வழக்கறிஞர், துணை அமைப்பாளர், வழக்கறிஞர். தலைகள் நின்னாலும் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த மாதிரி இது சென்னை வந்து திமுக கோட்டை தான் என்னைக்குமே. நான் வந்து 1000 ரூபாய்க்கு தான் நான் முடியவே முடியாதா? முடியாது. சாதி பாஷாவில இருந்து பாக்குறோம் நாங்க. சாதி பாஷா வந்து பாத்துக்கிறேன், ஒன்றும் வரலைங்க. எதனால சென்னை மக்கள் இவ்வளவு ஆதரவா இருக்காங்க திமுக? அவ்வளவு திமுக மேல அவ்வளவு பாசம், உயிர். அதுதான் சென்னை மக்கள். ஆமா, தளபதி மேல அவ்வளவு கடந்த பற்று. எல்லாம் நல்லது செய்தாரு. இந்த பஸ்ல வந்து பெண்களுக்கு இலவச இது 5000 ரூபா போட்டாரு. அது எல்லாமே நல்லது பண்ணியிருக்காரு. நாட்டுக்கு செய்யற ஒரே ஆளு எங்க தளபதி தான். தமிழ்நாட்டுக்கு, இந்தியாவிலே முதல் மாநிலம் தமிழ்நாடு தான். தளபதி பார்த்தா எல்லாமே கத்துக்கணும். பெரம்பூர்ல விஜய் நின்னாலும் சரி, சென்னையிலே விஜய் நின்னாலும் சரி, ஆனா விஜய்க்கு வந்து வாக்கு விலகாது. நிறைய இளைஞர்கள்லாம் வராங்க விஜய். நிறைய வருவாங்க. அவங்க வந்து எதுக்காக வராங்கன்னா, அவங்க ஒரு நடிகர்ன்றதுனால அவங்க பின்னாடி வருவாங்க. ஆனா அது வந்து ஓட்டா மாறாது. ரெண்டாவது அது ஓட்ட மாறதுக்கு வாய்ப்பே இல்லை. விஜயால சென்னையில ஜெயிக்கவே முடியாது. கண்டிப்பா ஜெயிக்க முடியாதுங்க. சென்னையில ஜெயிக்க முடியாது. நான் இப்ப அடிச்சு சொல்றேங்க, விஜயால சென்னையில ஜெயிக்க முடியாது. பெரம்பூர்ல விஜய் நின்னா வெற்றி பெறுவாரா மாட்டாரா? சான்ஸே கிடையாது. டெபாசிட் பெறுவார், அதுவே இதுதான். நிறைய இளம் ரசிகர்கள், இளம் ரசிகர்லாம் அதில் வந்து 15 வயசு 10 வயசு பசங்க ஓட்டு இல்லாதவங்க. இப்போ எஸ்ஆர்எம் அந்த இது தேர்தல் எஃப்ஐஆர்ல வந்து இது பண்ணதில் அவங்க என்ன இருக்காங்க என்னன்னு அதெல்லாம் இது பண்ணாம சும்மா வாயில பேசிக்கிட்டு தான். அது வந்து நடைமுறைக்கு இது பண்ணாது, சாத்தியம் கிடையாது, வாய்ப்பு கிடையாது.
இளைஞர்களுக்கு மாணவர்களுக்கு என்னென்ன பண்ணிருக்கோம் நம்ம திமுக? இளைஞருக்கு மாணவருக்கு வேற என்னங்க வந்து ஐஏஎஸ்ல வந்து இன்னைக்கு வந்து 50 பேர் வந்து விளிம்பு நிலை மக்கள் வந்து ஐஏஎஸ்ல ஐபிஎஸ்லயும் ஜெயிச்சு வந்து இதை விட என்ன வேணும்? குரூப் 1ல வந்து இன்னைக்கு எத்தனை பேர் வந்து நான் முதல்வன் திட்டத்துல வந்து ஜெயிச்சு வந்து எவ்வளவு பேர் வந்து இன்னைக்கு வந்து பெரிய பெரிய பதவிகள்ல இருக்குது. தளபதியுடைய நான் முதல்வன் திட்டத்துல வந்தது தானே, அது உலகத்துக்கே தெரியுமா, அந்த மக்களுக்கு தெரியும், அந்த டிவிக்கையில உள்ள நண்பர்களுக்கும் தெரியும்ல. சரி சரி. அவங்க ஓட்டு அவங்க விஜய் நல்ல நடிப்பாரு, எனக்கும் தான் நான் அவர் படத்தை நானும் பார்ப்பேன், என் பிள்ளையும் பார்ப்பேன். ஓட்டு போடுவோமா? போட மாட்டேங்க. எந்த காலம் போடுவோம்? அதை எந்த போடுவோம்? நன்றி. எம்ஜிஆர் கோட்டையா இருந்ததா? எம்ஜிஆர் கோட்டையா மாறிச்சா? இல்ல. எம்ஜிஆர் வந்து அவர் கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து கடைசி வரைக்கும் முதல்வராக இருக்காரு. சென்னையை வந்து அவர் கோட்டை ஆக்கல. தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள்.